பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான நானே தலைவர் பொறுப்பையும் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள். ஒரு ஃபேமிலியில 4 பேர் கட்சியில் இருக்காங்க. தந்தை, மகன், மருமகள், பேரன். குடும்ப கட்சின்னு இதான் குடும்ப கட்சி. திமுக கூட குடும்ப கட்சி கிடையாது. இந்த 4 பேர் யாரை வளர்த்து விடுறது, யாரை அமுக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை. அன்புமணி பாஜக கூட்டணியில் இருக்கிறது ராமதாஸ் கண்ணை உறுத்துது. பாமக 2ஆ உடைஞ்சு பாமக ராமதாஸ், பாமக அன்புமணி அப்படின்ற வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதா? எனக்கு என்னமோ சீமான் என்டிஏல வருவார்னு தோன்றுது. ஏன்னா அண்ணாமலையும் சீமானும் பேசுறதுலேருந்து சீமானுக்கு ஒன்றும் மோடி மேலே அந்த அளவுக்கு கோவம்லாம் கிடையாது. சீமான் வர்றதுனால அதிமுக எந்த அப்ஜெக்ஷன் இருக்க போறது இல்லை. பொன்முடி என்ன மனநிலையில் இருக்காரு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கனிமொழி அவர்கள் இதை எதிர்த்தது ரொம்ப சந்தோஷம். சைவம் வைணவத்தை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுனீங்க. கிறிஸ்துவ மதத்தை பற்றியோ இஸ்லாம் மதத்தை பற்றியோ பேசுறதுக்கு பொன்முடிக்கு முதுகெலும்பு இருக்கா? ஸ்டாலின் என்னைக்குமே இந்த மாதிரி வார்த்தையில் பேச மாட்டாருங்க. அவர் என்னதான் எதிர்த்தா கூட அவர் பேச்சுல கண்ணியா இருக்கும். ஃபைன்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, தேங்க்யூமா. சமீபத்தில் பாமகவில் ஒரு உட்கட்சி மோதல் எதுவும் வெடித்திருக்கிறதா அப்படிங்கிற இதில் பல கேள்விகள் எழுந்திருக்கு. என்ன அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான நானே தலைவர் பொறுப்பையும் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள். இதனுடைய பின்னணி தான் என்ன? ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த கூட்டணியில் இருப்பானுங்கிறத தேர்தலுக்கு நாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணுறது 2 நாள் முன்னாடி வரைக்கும் சஸ்பென்ஸாக வச்சுருப்பார். கிட்டத்தட்ட தேமுதிகவும் அதே ஒரு மனநிலையில் தான் இருக்குது. ராமதாஸ் எங்கே அதிகமாக லாபம் கிடைக்கும், லாபங்கள் எல்லா விதமான லாபமும் நான் சொல்லுவேன், அதிகமான லாபம் கிடைக்குங்கிறத பார்த்து அந்த இடத்துல தேர்தலில் வச்சுப்பார். அது மருத்துவர் பெரிய ஐயாவோட ப்ராக்டிஸ். அன்புமணி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி வேண்டாம், நம்ம கட்சி கெட்ட பேர் வருது, கட்சி நேரத்து வரைக்கும் பார்கெயின் பண்ணி எங்கே பணம் அதிகமாக விடுறாங்க போய் சேர்றாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆகவே பாஜகவோட இப்போயும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி போட்டுக்கலான்னு. திமுக கிட்ட போகிறதுக்கு மருத்துவரை எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. இத்தனைக்கும் அன்புமணி சொன்னான்னா அங்கே திமுக பக்கம் போக முடியாதுங்க, விசிகே இருக்குது, இல்லை விசிகே கைட்டி விட்டின்னு எடுத்துப்பாங்க. சரி, அங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஃபுல்லு திமுக கூட்டணியில். இனிமேல் 1-2 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டார். ராமதாஸ் 1-2 சீட்டுக்கு ஒத்துப்பாரா? 30-40 சீட் கேட்பார். 30-40 சீட் கொடுக்குற அளவுக்கு ஸ்டாலின்ட்ட இடம் இருக்கா? இடமும் இல்லை. சரி, வர பாட்டாளி மக்கள் கட்சிக்கோசரம் காங்கிரஸையோ மதிமுகவையோ விசிகாவையோ கழட்டி விடுவாரா? ஸ்டாலின் கழட்டி விட மாட்டார். அதனால் அன்புமணி சொன்னாங்கன்னா, அப்பா அங்கெல்லாம் வேலை இடம் இல்லை, நீங்கள் போய் பஸ்ஸில் தூங்கிட்டு போக முடியாது, ஃபுட்பாலில் சீட்டே கிடையாது, அதனால் விட்டுருங்கன்னு சொன்னதுக்கு இல்லை நான் அதிமுகவை ட்ரை பண்ணுவேனாராம். அன்புமணி சொன்னாலும் இதுதாங்க உங்கள் பிரச்சனை, நீங்கள் திமுக மாற்றி ட்ரை பண்ணுறீங்க. டெல்லியில் போய் நான் மந்திரி ஆனேன்னா எம்பி ஆகிறதுக்கு எனக்கு இவங்க தைரியம் தான் தேவைப்படும். ஒன்று எம்பி காட்டுறது என் கடமை, திமுக கொடுக்கணும். திமுக கொடுக்காது. அதிமுக கூட அப்படி தான் விஜயகாந்த் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திடுச்சு. இது என்ன தகராறு பேசிக்கான்னா, அன்புமணி சௌமியா வளர்த்து விடுறது பெரியவருக்கு பிடிக்கல. பெரியவர் முகுந்தன் பரசுராமனை வளர்த்து விடுறது அன்புமணிக்கு பிடிக்கல. ஒரு ஃபேமிலியில் 4 பேர் கட்சியில் இருக்காங்க. தந்தை, மகன், மருமகள், பேரன். குடும்ப கட்சின்னு இதான் குடும்ப கட்சி. திமுக கூட குடும்ப கட்சி கிடையாது. திமுகவில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உதயநிதியும் ஸ்டாலின் தான் இருக்கார், 2 பேர் தான். இவரெல்லாம் மாப்பிள்ளைலாம் அரசியலுக்கு வரதில்லை, சபரீசன்லாம் அரசியலுக்கு வரல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் அப்பா மகன் இருப்பாங்க. இந்த ஒரு கட்சி மட்டும்தான் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் யாரை வளர்த்து விடுறது, யாரை அமுக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனையில் என்ன நடக்கிறதுனா, இது அன்புமணி பாஜக கூட்டணியில் இருக்கிறது ராமதாஸ் கண்ணை உறுத்துது. நீ எப்படி தனி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகிற? என் கட்சி இப்போ இதே லெவலில் போச்சுன்னா பாமக 2ஆ உடைஞ்சு பாமக ராமதாஸ், பாமக அன்புமணி அப்படின்ற வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் நோக்கம் கருதுறாங்க. அந்த மாதிரி பண்ண விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாலு, அப்புறம் அங்கே இருக்கிற முக்கியமான பொறுப்பை திலகபாமா, இவங்கெல்லாம் சேர்த்து 2 பேர்ட்டையும் போய் பேசியிருக்காங்க. வேணாங்க ஐயா, அதுக்கு அந்த பெரியவர் சொன்னதான், நான் சாகிற வரைக்கும் நான் தான் தலைவர், என் இஷ்டப்படி கொடுப்பேன் எடுத்துப்பேன், அவனை செயல் தலைவராக இருக்க சொல்லு. செயல் தலைவராக இருக்கிற அளவுக்கு அன்புமணிக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்று சீப்பாக போகுது. ஆனால் அன்புமணியோட நியாயம் அவன் பெரியவர்கிட்ட எடுபடாமல் போனதான் துரதிர்ஷ்டம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு 5.5% வாக்குகளை வச்சுள்ள ஒரு வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான்.
அப்படி நம்ம பார்க்கும்போது இந்திய அலையன்ஸ்ல வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த முறை? சீட் கொடுக்கறது கேட்கறது பார்கெயின் பண்ண தான் கடைசி நிமிடம் நடக்குங்க. அதை நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இந்த வாட்டி 40 சீட்டு கேட்க போகுது திமுக 10க்கு மேலே கிடைக்க போகிறது இல்லை. 10 பார்லிமெண்ட் கொடுத்து அதிகம் 15 கொடுப்பாங்க. ஸோ எல்லா கட்சியுமே கூட்டணி தலைவர்களிடம் கூட்டணி கட்சி பிரதான கட்சிகிட்ட அதிகமான இப்போ விசிக பார்த்தீங்கன்னா 10 கேட்கும், கொடுக்கலன்னு நான் விஜய் பக்கம் போகிறேங்க அப்படின்னு ஒன்று சரி ஸ்டாலின் எடுத்துக்காரு கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா ஸ்டாலினே மைனாரிட்டியில் போட்டி போட்டாலும் போடலாம், அந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்குது. ஆகவே கூட்டணி தேர்தல் வரும் முன்னர் தான் சீட்டுகளை பற்றி பேசப்படும். கொடுக்கல் வாங்கல் இவ்வளோ சீட்டு, அந்த சீட்டு கொடுக்குற வழியாக பிரிஞ்சு போவாங்க, அதுவும் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய நாட்களில் நிறைய தடவை சீட்டுகள் திருப்திகரமாக இல்லாததுனால கூட்டணி மாறும் வாய்ப்புகள் உண்டு. அங்கே இருக்கிற இங்கே வருவோம், இங்கே இருக்கிற அங்கே போவோம், அந்த வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த கூட்டணி தேர்தல் சீட்டுகள் எல்லாமே முடிவு செய்யப்படுது தேர்தல் அறிவித்த பிறகு. தேர்தலுக்கு முன்பு தான், தட் இஸ் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது 10 நாளைக்கு முன்னாடி தான் இந்த மேட்டர்லாம் பேசப்படும். இப்போ இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இந்த கட்சிகள் எல்லாமே வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி உட்பட அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சாங்க. என்னதான் வந்து நாங்கள் திமுக அலையன்ஸில் வந்து இருந்தாலும் கூட அடிமட்ட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட தொண்டர்கள் வந்து அவமானப்படுத்தப்படுறாங்க. அரசு துறை விஷயமா பல்வேறு விஷயங்களை மக்கள் பிரச்சனைகளை கொண்டு போய் கொடுத்தாலும் அதை மதிக்க மாட்டேன்றாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படிங்கிற பயங்கர குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நாங்கள் இவ்வளவையும் தாங்கிக்கிட்டு நாங்கள் திமுக கூட்டணியை தொடர்றதுக்கான காரணம் வந்து மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு கொள்கையில தான் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ அதிமுக பாஜகவுடன் கூட்டணி தான் அமைக்க போறோம்னு ஒரு முடிவு எடுத்ததன் காரணமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? திமுக கூட இருக்க கூட்டணி கட்சிகள் அரசியல் அனாதைகள், அவங்களால தனியாக போட்டி போட முடியாது. இந்த ஆன்டை மோடி போகி வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஒர்க் ஆகும். மோடி வந்துட்டார், மோடி வந்துடுவார், பூச்சாண்டி காட்டுற குழந்தைங்க பூச்சாண்டி காட்டுற மாதிரி மோடி வந்துடுவார்னு பாராளுமன்றத்தில் காட்டலாம். அவர் ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டராக வந்துட்டார். சட்டசபை தேர்தலில் மோடி வருவார்னு எங்கே வருவார்னு கேட்பாங்க. எங்கே மோடி வர போகிறாரு, அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாரு. ஸோ சட்டசபை தேர்தலில் இந்த மோடி பூச்சாண்டி வேலைக்கு ஆகாது. ரியல் ஃபேக்டர் தான் வைக்கணும். ரியல் ஃபேக்டர் வச்சிங்கன்னா திமுகவை எதிர்த்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டீங்கன்னா கூட்டணிலேருந்து கட்டி விட்டு போகிறதுக்கு ஸ்டாலின் தயங்க மாட்டார். அவருக்கு வந்து அவர் மானம்தான் முக்கியம். அவருக்கு நீங்கள் திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலையை ஒத்துக்காது. ஸோ என்ன பண்ணோம், இந்த கூட்டணிகள்லாம் காங்கிரஸை தவிர சிபிஎம் கடுமையாக எதிர்க்கிறது, விசிக்கு கடுமையாக எதிர்க்கிறது, மதிமுகலாம் அடிமை கட்சி, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கட்சிகள்லாம் வேறு வழி இல்லாமல் ஸ்டாலின் காலில் விழுந்து நீங்கள் தான் தலைவர் தெய்வம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போட்டி போட்டு எம்எல்ஏ எம்பி ஆகும். அவங்களால ஸ்டாலினுக்கு லாபம், ஸ்டாலினால இவங்களுக்கு லாபம். இது ஒன்றும் பெருசாக டிமாண்ட் வைப்பாங்க, 100 சீட்டு கேட்பாங்க, கட்டத்தில் 6 தான் வரும், இல்லைன்னா வெளில போகும்பார் ஸ்டாலின். ஆனால் இந்த தடவை விஜய் ஃபேக்டர்னால கொஞ்சம் கூட கொடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு செய்தி வருது. ஏன்னா விஜய் சொல்லுவாங்களாம், நான் விஜய் பண்ணால் போய் ட்ரை பண்ணுறேங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க யூனிஃபார்மாக. அதே நேரத்தில் திமுக தனிச்சு போட்டி போட முடியாது, கூட்டணி பலம் இல்லாமல் திமுக ஜெயிக்காதுன்னு ஸ்டாலினுக்கு தெரியும். அந்த ரகசியம் எதிர்கட்சி கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும். கூட்டணி இல்லாமல் ஸ்டாலின் ஜெயிக்க முடியாதுங்க இந்த ரகசியம் கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும். அதனால தான் மிரட்டி பார்க்குது, நாங்கள் இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்னு. ஸோ ஏதாவது இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் வந்து ஒரு ஒப்பந்தம் ஆகி வரும்னு நான் நம்புகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியில் இது மாதிரியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து திமுக கூட்டணியை நோக்கி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து நகர்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து முன்வைக்கப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் முதலே சொன்ன மாதிரி திமுக கூட்டணியில் போய் ஐக்கியமானோங்கிறது ராமதாஸோட ஒரு கொள்கை. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலையும் ஒரு அணியோட கூட்டணி வைப்பார். அதிமுகவோட திமுகவோட எல்லாத்தோடையும் கூட்டணி வைப்பார். அவருக்கு கொள்கையெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அவருக்கு ஒன்றுங்கிற விஷயத்துக்கு வந்ததுன்னா அந்த விஷயம் வந்தால் அவருக்கு போதும், அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய ஆசை கிடையாது. ஆனால் அன்புமணி அந்த மாதிரி இல்லை. அவர் எஜுகேட்டட் மேன், டாக்டர், கொஞ்சம் வித்தியாசமான அரசியல் பண்ணணும்னு பார்க்குறாரு. அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார். கட்சியும் கொஞ்சம் அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறார். இளைஞர்கள்லாம் நிறைய ஈர்த்திருக்கார். அன்புமணி இஸ் டூயிங் ஒண்டர்ஃபுல் ஜாப், நல்லா பண்ணுறாரு. டாக்டர்னு அந்த காலத்து அரசியலே பண்ணுறது இவருக்கு பிடிக்கல. அப்பா பையனுக்கும் கம்யூனிகேஷன் கேப், ஜெனரேஷன் கேப் அதிகமாகிட்டு வருது. அதான் அதே நேரத்தில் திமுகவில் இடம் இல்லைங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கும் தெரியும், அன்புமணிக்கும் தெரியும். தெரிஞ்சவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்மளால் யோசனை பண்ண முடியலையோ இல்லை யூகிக்க முடியலையோ தெரியல. தனித்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்து போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவர் தனித்து தான் சொல்லிட்டாரு. 2026 பொறுத்த வரைக்கும் அவர் என்ன மாதிரியான கேம் பிளே பண்ணுவார்? எனக்கு என்னமோ சீமான் வந்து என்டிஏல வருவார்னு தோன்றுறது. ஏன்னா அண்ணாமலையும் சீமானும் பேசுகிறதுலேருந்து சீமானுக்கு ஒன்றும் மோடி மேலே அந்த அளவுக்கு கோவம்லாம் கிடையாதுங்க.
சீமானுக்கு வந்து முடிமையில்லை. ஏதோ பாஜக மதச்சார்பற்ற ஒரு கட்சி இல்லை, அது மத சார்புடையது, இந்து மதம் அதெல்லாம் பேசினா கூட இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளில் மறக்கப்படலாம். ஏன்னா அவங்க போடுற கால்குலேஷன் என்னென்னா 8% வாக்கு சதவீதம் உள்ள கட்சி தான் நாம் தமிழர். அந்த 8ங்கிறது இப்போ 10-12 கூட ஆயிருக்கலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கணும்னா என்டிஏ கூட்டணியில் சீமான் வந்தார்னா, சீமான் வர்றதுனால அதிமுக எந்த அப்ஜெக்ஷன் இருக்க போகிறதில்ல, அதிமுக அப்போஸ் பண்ண போகிறதில்ல. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை கொடுங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட் நாங்கள் எடுத்துக்கணும் தான், அந்த மாதிரி தான் பண்ண போகுது. சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த அவங்க தொகுதி மட்டும் கான்சென்ட்ரேட். சீமான் பார்த்தீங்கன்னா திமுக தான் அதிகமாக திட்டுறார். அதிமுக அப்போ திட்டுவார், பாஜக அப்படி கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிட்டு விட்டுருவார். அதனால் அவர் கொள்கை ஒன்றும் பெருசாக ஆன்டை ஏடிஎம்கே ஆன்டை பிஜேபிங்கிறது, ஆன்டை பிஜேபி இருந்தது இல்லைங்களா, அது சாஃப்ட்வேர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருது. ஆகவே கூட்டணிக்குள்ளே வரத்துக்கான முயற்சிகளை பாஜக எடுக்குமானா எடுக்கும், சீமான் உள்ளே கொண்டு வரதுக்கு. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு, தொகுதிகளுக்கு 25 தொகுதிகளுக்கு வேட்பாளரும் அறிவிச்சிட்டாரு. முதற்கட்டம் 100 தொகுதி 200 தொகுதியில் வேட்பாளர் அனுபவிச்சா கூட அறிவிக்கிறது தான் பெரிய விஷயம். போட்டி போட்டு நாமினேஷன் ஃபைல் பண்ண அப்புறம் கூட வித்ரா பண்ண வழக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. அதனால் இது போட்டி போடுறதுனால ஒன்றும் குடிமொழிக்கு போக போகிறதில்ல. ஆனால் சீமான் என்டிஏக்கு வந்தார்னா சீமானுக்கு ஒரு முகவரி கிடைக்கும். ஒரு 10 எம்எல்ஏ இது வரைக்கும் சீமானுக்கு எம்எல்ஏ எம்பி யாரும் வந்ததில்லை. அவரும் தொடர்ச்சியாக போட்டி போட்டு வர்றாரு. கட்சி வேறு கலக்கெழுத்துட்டு வருது, நிறைய பேர் கட்சியை விட்டு போயிட்டாங்க, அது ஒரு பிரச்சனை ஆகிட்டு வருது. ஆகவே சீமானுக்கும் நல்லது, பாஜகவுக்கு நல்லதுன்னா சீமான் என்டிஏல வந்தால் பாஜக நல்லது நான் ஃபீல் பண்ணுறேன். வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வகையில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் காரணமாக கட்சியிலிருந்து உடனடியாக அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட உடனேயே கொள்கை பொறுப்பு செயலாளர் இந்த திருச்சி சிவா வந்து அந்த போஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். பொன்முடி என்ன மனநிலையில் இருக்காருன்னு நினைக்கிறேன்? பொன்முடி ப்ரெஷரில் இருக்கார். அவர் மேலே வழக்கு எப்போனா கைதாலாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் கேவலமான வார்த்தைகள், தமிழக பெண்களை வெட்கி தலைக்குனிய வைக்கும் வார்த்தைகள். எனக்கு ரொம்ப சந்தோஷம், கனிமொழி அவர்கள் இதை எதிர்த்தது ரொம்ப சந்தோஷம். உடனே எதிர்த்தாங்க. எனக்கு கனிமொழியை பாராட்டணும். திமுக அமைச்சர், மூத்த அமைச்சர்ன்ற ஒரு கணக்கு இல்லாமல் கனிமொழி என்றைக்குமே தைரியமிக்க ஒரு பெண்மணி. அவங்கள வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. அவங்களுக்கு ஆளுமை திறன் அதிகம். அவங்களே எதிர்த்தாங்கன்னா அப்போ எவ்வளோ ஒரு கேவலமான வார்த்தையை சொல்லியிருக்கணும். நீங்கள் இந்து மதத்தை எதிர்க்க வேணான்னு சொல்ல, பார்ப்பனியத்தை எதிர்ங்க வேணான்னு சொல்ல, ஆனால் முறையாக நியாயத்தோட தர்மத்தோடு எதிர்க்கணும். ஒரே வார்த்தை சொல்கிறேன், சைவம் வைணவத்தை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுனீங்க, கிறிஸ்துவ மதத்தை பற்றியோ இஸ்லாம் மதத்தை பற்றியோ பேசுறதுக்கு பொன்முடிக்கு முதுகெலும்பு இருக்கா, தைரியம் இருக்கா அந்த மனுஷனுக்கு? நான் கேட்பேன். இவரெல்லாம் பேராசிரியராக இருந்தாரா? எப்படி பேராசிரியராக இருந்தார்? அவர் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டம் வழக்கு பாயணும், நேஷனல் கமிஷன் விமெனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஸ்டாலின் வந்து அப்படி ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு டைகர் பாம்பு போடுற மாதிரி பதவி கொடுத்துருக்காரு. கட்சியை விட்டே அவர் நீக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மன்னிப்புலாம் இது கிடையவே கிடையாது, இந்த மன்னிப்பு கிடையாது. ஆனால் திமுகவுக்கும் பெண்களுக்கும் என்றைக்குமே இந்த மாதிரி தான் பேசுறது வழக்கம். ஒரு அண்ணா ஆட்சி காலத்தில் எங்கே திராவிட நாடுன்னு கேட்டதுக்கு டிஎன் நடந்தநாயகன் காங்கிரஸ் எம்எல்ஏ உங்கள் பாவாடையை அவுத்து பாருங்கன்னு சொன்ன கட்சி தான் அது. அவங்க வந்து என்ன ஜெயலலிதாவை மைக்க மூடிட்டு சோபன் பாபு போய் கேளுன்னு சொன்ன கட்சி தான் அது. ஜெயலலிதா தாக்கும்போது மைக்க மூடிட்டு சோபன் பாபு போய் கேளு, சோபன் பாபு பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பெண்களை இழிவுபடுத்தும் கட்சின்னா திமுக தான், அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் இது எல்லாம் எல்லை மீறி போயிடுது. ஏன்னா ஒரு மதத்தினரை தாக்குவதற்கு உங்களுக்கு குறைந்தபட்ச அறிவாது வேணும். அது ஒரு பெண்ணை போய் விபசாரின்னு சொல்லி அவங்கள கேவலமாக பேசி நாம விபூதி இதெல்லாம் சொல்லி, அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்களே, கோயிலுக்கு போகிறது இல்லையா? அப்போ ஸ்டாலினோட ஒய்ஃப் அம்மா துர்கா அம்மா இருக்காங்களே, அவங்க மனசு வருத்தப்படாதா? அவங்களுக்கு கோயிலுக்கு போகிறவங்க தானே, அவங்க விபூதி குங்குமம் எடுக்கிறது இல்லையா? என்ன பேச்சு பேசுகிறேன்? இவங்களாம் அமைச்சரா தூக்கி அடிக்கப்படணும், தமிழ்நாட்டை விட்டு வெளியே தூக்கி கடலில் தூக்கி போடணும். அப்படிப்பட்ட கேரக்டர் இவங்கெல்லாம். ஸ்டாலினை தூக்கம் வரவனா பண்ணுறான்னு சொன்னாரே, வருத்தப்பட்டார். என்னை தூங்க விடாமல் அடிக்கிறீங்களே அப்பான்னு. இந்த மாதிரி ஆளுங்களால் தான் ஸ்டாலின் கெட்ட பேர் வருது. ஸ்டாலின் என்றைக்குமே இந்த மாதிரி வார்த்தையில் பேச மாட்டாருங்க. அவர் வந்து என்னதான் எதிர்த்தா கூட அவர் பேச்சில் கண்ணியாக இருக்கும், நியாயம் இருக்கும், அவர் உண்மையாக பேசுவார். கலைஞர் அப்படிதான், கலைஞரோட எதிர்த்தவங்க யாருமே கிடையாது. ஆனால் ஒரு வார்த்தை கேவலமாக பேசுகிறான்னு பாருங்கள். அவனோட கேட்டேன் என்னன்னு, அட போயா இந்துஸ்லாம் நம்ம ஆளு தான் அப்படிம்பார். அவர் அரசியல் வேற நட்பு வேறன்னு பிரிச்சுப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் கலைஞருக்கு. ஸ்டாலின் அதை ஃபாலோ பண்ணுறாரு. ஸ்டாலின் வீட்டில் கோயிலெலாம் போனாலும் அவர் கண்டுக்கிட்டல, அது அவங்க இஷ்டம், நம்ம இஷ்டம் இருக்கார். அவர் கொள்கையில் தீவிரமாக இருக்கார், நாத்திக கொள்கையில். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. ஆனால் கேவலமாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது,
ஒரு மந்திரிக்கு அழகா, அது நீங்கள் பேராசிரியராக இருந்தீங்க, அதில் கேள்விப்பட்டீங்க, மாணவர்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்க, ஆபாசமாக சொல்லி கொடுத்தீங்க. இவர் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி. உண்மையாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹரஸ்மெண்ட் விமன் ஆக்டில் 4 கொண்டாந்து அவரை நிற்க வச்சு கூண்டில் தண்டனை வாங்கி கொடுக்கணும். இது அது வரைக்கும் இந்துக்கள் கண்டிப்பாக திமுக ஓட்டு போடக்கூடாது. இதோட ஒரு கேவலமாக பேசுகிற ஒரு அமைச்சர் நான் பார்த்ததில்லை. திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் விட்றாரு, இனிமேல் இந்துக்களை தப்பாக பேசாதீங்க, இத்தனை நாள் பேசியிருந்தெல்லாம் போதும். ஏன் தேர்தல் வருது, தேர்தல் வந்து நாளைக்கு ஜெயிக்கணுமே. சிதம்பரத்தில் வந்து தீட்சித தெய்வம் ஒன்றுமே, சிதம்பரத்தில் ஐயர் தெய்வம்லாம் ஒன்றுமே. அதனால் இனிமேல் இந்துக்களை திட்டாதீர்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ திட்டாதீங்கோ, தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சு வந்தாட்டு திட்டிக்கலாம். ஆனால் இந்துக்களுக்கு ரோஷம், மானம், வெட்கம், சூடு, சொரணை எதுவும் கிடையாது. பூனில் கையில் பிடிச்சிட்டு டிஎம்கேக்கு போடுற கும்பல் அது வந்து அந்த மாதிரி இந்துக்கள் வந்து திருந்தவே மாட்டாங்க. என்னதான் அடித்தா கூட, என்னதான் வந்து கோயிலை உடைச்சா கூட, என்ன பண்ணால் கூட திருந்த மாட்டாங்க. முதல்ல போயிட்டு டிஎம்கே ஓட்டு போட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஜனங்களுக்கு வந்து இதுவும் தேவை, இன்னும் தேவை. இன்னும் திட்டினா கூட பொறுத்துட்டு போகக்கூடிய இரும்பு தோல் கொண்ட, சிறு புலித்தோல் கொண்ட, ஒரு மிருகத்தோல் கொண்ட இனம்தான் இந்துக்கள் இனம். அந்த இனத்தை வந்து மாறாத வரைக்கும் இதை விட அதிகமான அட்டாக்ஸ் வரும். அதையும் பொறுத்துட்டு நமக்கு என்ன வந்தது, வீட்டில் கதா தாப்பால் போட்டுப்போம், யாரோட என்னோட சொல்லிட்டு போகிறா, கடவுள் பார்த்துப்பார் அப்படின்ற ஆட்டிடியூட் உள்ளதான் இந்துக்கள். அவங்களுக்கு இது தேவைதான் நான் நினைக்கிறேன். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து சமீபத்தில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து நான் தப்பாக பேசிட்டேன், கலைஞர் வழி வந்த நானே வந்து இது மாதிரியான ஒரு வார்த்தைகளை உதிர்த்தது எனக்கே ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயமா இருக்குது, நான் வருந்துகிறேன், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்கிறாரா துரைமுருகன்? ஸ்டாலின் கூப்பிட்டு மிரட்டியிருக்காரு, மரியாதையாக மறுப்பு தெரிவிக்கல, பதவி பிடிக்கிட்டுமான்னு கேட்டிருக்காரு. ஸ்டாலின் ஸ்ட்ரிக்ட்டுங்க அந்த விஷயத்தில். அமைச்சர் தப்பு பண்ணாங்கன்னா வந்து தப்புன்னா தப்பு தான். ஜெயபாணியை தான் கடைபிடிக்கிறார். அதே பாணியை கலைஞர் பாணியை கடைபிடிக்கிறார். தப்புன்னு தப்பு தான், யாராக இருந்தாலும் தப்பு, எந்த கொம்பனாக இருந்தாலும் தப்பு தான். சொன்னாராம், தம்பி வந்து நான் வந்து செயலாளர் ஆகணும்னு பார்க்குறேன். யார், உதயநிதியை, நீ கொஞ்சம் விலைக்குங்கன்னாராம். என் பதவியை போச்சு, என் பதவியை போச்சுன்னாராம். இப்போ இந்த பதவி பிடுங்கல் பயந்து தான் துரைமுருகன் ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிறாரு. இல்லைன்னா பதவியை பிடிக்கிட்டு எப்படி இப்போ பொன்முடியை பிடிக்கி திருச்சி தேவா போட்ட மாதிரி நாளையிலிருந்து பொதுச் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அப்படி அனௌன்ஸ் பண்ணுறேன்னா கட்சி அவர் கையில் போயிடும். ஏன்னா உதயநிதி கட்சியும் ஆட்சியும் ரெண்டும் அவர் கையில் போகணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி தான் திமுகவோட வழக்கம். அண்ணாவை தவிர கலைஞர் வந்து பார்த்தா ஆட்சியும் கட்சியும் கையில் வச்சுருந்தார். ஸ்டாலின் ஆட்சியும் கட்சியும் கையில் வச்சுருந்தார். உதயநிதி மட்டும் அந்த விட்டு கொடுக்கணும், ஆட்சியும் கட்சியும் கையில் வச்சுக்கணும்னா அவர் பொதுச் செயலாளர் ஆக்கணும், அடுத்த தலைவர் ஆக்கணும். ஆகவே அந்த வார்த்தையை கேட்டு துரைமுருகன் ஆடி போயிட்டார். அதனால் ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அப்போலோவில் போய் அட்மிட் ஆகிட்டார். அந்த பிரச்சனையால் அதனால் இது எங்கடா தலையில் சிக்கல் வர போகிறதுன்னு சரணாகதி அடையலான்னு சொல்லி ஸ்டாலின் காலையில் சரணாகதி அடைஞ்சார். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.